தமிழ் சிலபஸில் வரிசையாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 18 டாபிக் முடிஞ்சிட்டு அதோட தொடர்ச்சியாக இப்போ 19வது டாபிக் பார்க்க போகிறோம். 19வது டாபிக் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அதே மாதிரி அதோடு சேர்த்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். ஸோ இந்த மூணையுமே சேர்த்து நம்ம இந்த 19வது டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குனா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள், ஒருவேளை பிழை இருந்துச்சுன்னா அந்த பிழை எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, சிலபஸில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா புது புக்கில் 12th 3வது 4வது 5வது பாடத்தில் எல்லாமே புக் பேக்கில் இருக்கும். இந்த தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறது பாடம் உள்ள அந்த துணைப்பாடம் தான், இது கதை தான், அந்த கதைக்கு உள்ள பாக்ஸில் இருக்கும். அடுத்து 10th 3வது கதை பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 8வது இயரில் மொழியை ஆழ்வோம் பகுதியில் கொடுத்துருப்பாங்க. பழைய புத்தகம் அப்படின்னா 12வது 12th புக்கில் 2வது பாடம் 5வது பாடத்தில் உரைநடையில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. 11ஆப்பில் 5வது பாடம் 8வது பாடத்தில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 9th 2வது பருவத்தில் 2வது இயலில் மொழித்திறனில் கொடுத்துருப்பாங்க. 8th 2வது பருவம் இயல் 1. 7th பருவம் 1 முதல் பாடம், பருவம் 2 முதல் பாடம். இது எல்லாமே மொழித்திறனில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல பேச்சு மொழி, எழுத்து மொழினா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேச்சு மொழி நம்ம இயல்பாக பேசக்கூடிய மொழியை பேச்சு மொழி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வரி வடிவமாக இருக்கக்கூடியது, எழுத்து வடிவமாக இருக்கக்கூடியதை எழுத்து மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து மொழியோட உயிர் நாடி அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஒரு மொழி தோன்றதுக்கு காரணமே அந்த பேச்சு மொழி அப்படிங்கிறது தான். இதை தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா உலக வழக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை எழுத்து மொழியை வந்து செய்யுள் வழக்கு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. நம்ம அதை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். ஏன்னா டக்கு நம்ம நினைக்கக்கூடியதை சொல்லுவோம், சிம்பிளாக சொல்லுவோம். அந்த தொடரை வந்து முழுமையாக முடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து முழுமையாக அந்த தொடர் வந்து முழுமையடையும். அதனால் சொற்களும் வந்து முழுமையடையும். பேச்சில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வரைமுறையெல்லாம் கிடையாது. ஆனால் எழுதும்போது இப்படி இருக்கணுங்கிற வரைமுறைகள்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டால் இப்போ நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான எழுத்துக்கள் தான் இருக்குது. இங்கே நன்றாக சாப்பிட்டான் அப்படிங்கிறது தான் எழுதணும் நம்ம. இதுக்கு வரைமுறை இருக்குது. ஆனால் இப்படி தான் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு வரைமுறை இல்லை. அடுத்து உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். பேச்சில் பேசுவருடைய எண்ணங்கள் உணர்ச்சியாக வெளிப்பட்டு வந்து நிற்கும். ஆனால் இங்கே உணர்ச்சிங்கிறது கிடையாது. பொதுவாக செய்தி வாக்கியம் மாதிரி தான் அந்த செய்திகளை நம்ம எழுதுவோம். அடுத்து வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏன்னா பேசும்போது யோசிப்போம், என்ன அடுத்து வந்து அது வந்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வரும். இங்கே அங்கே இந்த மாதிரியான சொற்கள் வந்து எழுதும்போது அந்த தொடரில் இடம்பெறுவது இல்லை. உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வு இணையறதுனால இது வந்து சொல்லக்கூடிய கருத்தை என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப எளிமையாக அந்த கருத்தை சொல்லுது. சொல்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. அது என்ன சொல்ல, அது அதோடைய அந்த தொடரில் புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தொடருடைய பொருளை புரிஞ்சுக்கிட்டு தான் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தெரியுமே தவிர அது கஷ்டத்தை சொல்லுதா, நல்ல விஷயமா சொல்லுதா, இல்லை சோகமாக இருக்கா, ஆச்சரியமாக இருக்கா அப்படிங்கிறத அதில் உணர்த்த முடியாது. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஏற்றத்தாழ்வோடு சொல்லும்போது, உடல் மொழியோடு சொல்லும்போது அது வந்து எளிதில் கருத்தை வந்து உணர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிந்திக்கிறதுக்கு நேரம் குறையுது. ஏன்னா பேசும்போது ரொம்ப யோசிச்சுலாம் பேச முடியாது, டக்குன்னு பேசிடுவோம். அதே மாதிரி திருத்த முடியுமா அப்படின்னா பேசின வார்த்தையை வாங்கவே முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்மளால் திருத்த முடியும். எழுதும்போதே யோசித்து பொறுமையாக, அவசரம் இல்லாமல் இது பிள்ளையாக வரும் அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த வாக்கியத்தை மாற்றி கூட நம்மளால் எழுத முடியும். அதே மாதிரி மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப வந்து நிறைய மாற்றம் அடைந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தைகளுக்கும் இப்போ பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் இலக்கிய நடைங்கிறது இன்னும் நம்ம அதே தான் ஓரளவு என்ன செய்கிறோம், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து பிறமொழி சொற்கள் வந்து மிகுதியாக இருக்கும். நம்ம பேசும்போது நம்மளை அறியாமலே நிறைய வார்த்தைகளை கலந்து தான் பேசிகிட்டு இருப்போம், நிறைய மொழி சொற்களை. ஆனால் எழுதும்போது அப்படி இது வேறு மொழி சொல் அப்படின்னு நமக்கு தோணும். எழுதும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோமே, இது வேறு மொழி சொல் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை தவிர்ப்போம். அதுக்கு இணையான தமிழ் சொல்லை நம்ம கலந்து எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அடுத்து எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பதும் உண்டு. இப்போ ஈங்கிறதுக்கு பதிலாக ஏங்கணும், ஊங்கிறதுக்கு பதிலாக ஓ அப்படின்னும் எழுதுவோம், அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இலை போடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சாப்பாடு வச்சுருக்கோம் அப்படின்னா இலை போடு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி உலகம், அதானே உலக வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உலக வழக்கம் தான் சொல்லுவோம். உலக வழக்கம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இதனால் பேசும்போது இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் இருக்குது. ஆனால் இங்கே எழுதும்போது இதை நம்ம கரெக்டாக தான் எழுதுவோம். இலை போட்டான் அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ இந்த பேச்சுக்கும் எழுத்து வழக்குக்கும் வந்து வேறுபாடு நிறையா தமிழில் இருக்குது.
இப்படி பொதுவாக ஒரு மொழியில் பேச்சு வழக்கம் எழுத்து வழக்கம் ரெண்டும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நிறையா இருக்குது, அதனால் அது இரட்டை வழக்கு மொழி. சரி, ரைட்டு. இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த மாதிரியான சொற்கள் இப்போ பேச்சு மொழி சொல்லுங்கிறது நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை வலுவு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வலுவு சொல் அப்படின்னா பிழையான சொல் அப்படிங்கிற மாதிரி. இதை பேச்சு வழக்கு சொற்களை எப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா வலுவு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வலுவு சொற்கள்னு சொல்லுவாங்க. கொச்சை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன அப்படின்னா பேச்சு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பேச்சு தமிழ், இப்போ தமிழ்லே பேசுகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ திருநெல்வேலி வழக்கு ஒரு மாதிரி இருக்கும், தென்காசியில் ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, இது மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க, இப்போ மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது மாறுபடும். ஸோ அந்த விஷயத்தை அதையும் நம்ம பேச்சு வழக்காக தான் எடுத்துக்கிடுவோம். அப்போ வட்டார மொழி சொல்ல மாற்று தமிழில் எழுது அப்படின்னாலும் அது என்ன அர்த்தம் அப்படின்னா பேச்சு வழக்கை தான் நம்ம எழுத்து வழக்காக மாற்ற போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம முதல்ல பேச்சு வழக்கு எழுத்து வழக்குனா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், பேச்சு வழக்குக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்க்க போகிறோம். இது சில வட்டார வழக்கு சொற்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அணையம் அப்படின்னா நிறைவானது அப்படின்னு பொருள். எச்சவுந்தவன் அப்படின்னா ஏழை எளியவன் அப்படின்னு அர்த்தம். கீழத்தார் அப்படின்னா புன்செய்யுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. கெராமுனசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலரை சொல்கிறாங்க. அடுத்து அந்த ஒரு ஊரில் இப்போ சொல்லுவாங்களா கிராம தலைவர், முன்னாடிலாம் நிறைய கிராமணின்றலாம் இருக்கும். ஸோ அதை மாதிரி இது. அடுத்தது கொடவாங்கல் அப்படின்னு சொல்கிறது கொடுக்கல் வாங்கலை குடல் வாங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. திருணை அப்படிங்கிறது திண்ணையை தான் திருணைன்னு சொல்லியிருக்காங்க. உன்னால் தெகஞ்சதை பாரு அப்படின்னா முடிஞ்சதை பாரு அப்படின்னு அர்த்தம். புன்செய் அப்படிங்கிறத தான் என்ன சொல்கிறாங்க, நஞ்சை புஞ்சைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சில வட்டார வழக்குகள் என்ன சொல்கிறாங்க, பிஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்க, அதை புன்செய். ரோசி அப்படின்னா ஒரசி அப்படிங்கிறது தான் ரோசி அப்படின்னு சொல்கிறாங்க. வாந்தக்கமாக அப்படின்னா வாட்டமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இணக்கமாக. விதைப்பெட்டி இது எளிதாக தான் இருக்குது. வெள்ளங்காட்டி அப்படிங்கிறதுனா விடியறது காட்டி, அதாவது விடியற்காலை பொழுது. வேண்டார அப்படின்னா வேண்டாத அப்படின்னு சொல்கிறது. திருகை அப்படிங்கிறது மாவரைக்கக்கூடிய கல். குறுக்கம் அப்படின்னா ரொம்ப குறுகிய ஒரு சின்ன நிலப்பகுதி. அடுத்து கடகம்ங்கிறது ஓலைப்பேட்டி. உம்மா அப்படின்னா இது இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய உம்மாங்கிறது என்ன சொல்லுவாங்க, அம்மாவை உம்மான்னு சொல்லுவாங்க, அப்பாவை வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, தாத்தாவை உப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏச்சுனா திட்டுறது. அடுத்து கடவு அப்படின்னா படித்துறை பகுதியே தான் என்ன சொல்கிறோம், கடவு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னியார் கோணம் அப்படிங்கிறது ஒரு வயக்காட்டுடைய பெயர். பாவாத்து அப்படிங்கிறது துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுக்கறது என்ன சொல்கிறாங்க, பாவாத்துன்னு சொல்கிறாங்க. சுள்ளைக்கு உள்ளிருந்து அப்படின்னா சுள்ளைங்கிறது என்னது, செங்கல் சுள்ளை. நெருப்பு சுள்ளைக்கு உள்ளே இருந்து அப்படின்னு அர்த்தம். அடிப்பற்றி இருக்கும் அப்படின்னா அடித்தரை தெரிகிற மாதிரி இருக்கும். வேசாடையாக அப்படின்னா வேசாடைன்னா சற்று கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, கோபமாக இருக்குது. அடுத்து அமானிதம் அப்படின்னா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். ஏலாவில் இருந்து அப்படின்னா ஒரு பெரிய வயலில் இருந்து. முக்கால் முண்டாணி அப்படிங்கிறது ஒரு அளவு, நம்ம நிறையா காணி அந்த அளவெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதில் மாதிரி ஒரு அளவு. குன்னமுட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, முட்டடி அப்படிங்கிறது புன்னை மரத்துடைய நிழல். பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி. பதனம் அப்படின்னா கவனமாக போகிறது, பார்த்து பதனமாக போப்பா அப்படிம்பாங்க, கவனமாக இரு அப்படின்னு அர்த்தம். நீத்துப்பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி. கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல் அப்படின்னு பொருள். மகுழினா சொட்டு கஞ்சி. வரத்துக்காரன் அப்படின்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு அர்த்தம். சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பாக சொல்லக்கூடியது. அழுக்கம் அப்படின்னா அணுக்கம் அப்படின்னு பொருள். தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில் தூரத்தில் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம பிழையை நீக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம் மாநிலம், இதில் எழுத்து பிழைகள் தான் இருக்குது. மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, அதெல்லாம் இது இருந்தாலும் இதில் சேர்த்து பார்த்துடலாம். எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. ரங்கன் வெண்கல பாத்திரக்கடையை வைத்திருக்கிறார். வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஐப்பசி அடைமலையில் ஊருணி 3 சொல்லி வரும் நிறைந்தது. இன்றைக்கு
சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். இன்றைக்கு மாலையில் கபடி போட்டி நடைபெறும். இப்போது இது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா புரிந்து விட்டது. நீயும் புரிஞ்சுக்கோ, புரிந்துகொள். நிலத்தை கிளறணும், நிலத்தை கிளற வேண்டும். அப்பொழுதுதான் வயிறு நிறையும். அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே. அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதுதான். அடுத்து விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கே இஸ்துக்குன்னு போனார். வீட்டின் அருகில் விளையாடிய குழந்தையை அப்பா எங்கே இழுத்து கொண்டு போனார் அப்படி எழுதலாம். அடுத்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது. அப்போது இந்த பிள்ளைக்கு அப்படிங்கிறத எப்படி எழுதலாம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாட்களாக சிரமப்படுது அப்படிங்கிறத எப்படி எழுதலாம். துன்பப்படுகிறது அப்படின்னு எழுதலாம். ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல்லு. இரவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல் அப்படின்னு எழுதலாம். அடுத்து மறுபடியும் கொச்சை சொல்களை திருப்பி மாற்றி எழுதணும். ஐப்பசி மாதம் அடமழை இம்பாங்க. ஐப்பசி மாதம் அப்படிங்கிறத மாதம், அடமழை அப்படிங்கிறத எப்படி எழுதலாம். அடை மழை. இம்பாங்கங்கிறது என்பார்கள் அப்படின்னு எழுதணும். கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது அப்படி எழுதலாம். விடியங்காட்டியும் விடிவதற்குள் வெற்றிலைங்கிறது வெற்றிலை போடுவது ஒரு பழக்கமா. அடுத்து ஒருத்தன் அப்படின்னு சொல்லாமல் ஒருவன் ஒண்டியாய் போனால் அது ஊர்வலமா. ஒண்டியாய் அப்படிங்கிறது தனியாய், ஒருவன் ஒற்றையாய் போனால் அது ஊர்வலமா. கொடுத்த செய்தியை கோர்வையாய் பேசு. அதை எப்படி சொல்லலாம். கொடுத்த செய்தியை கோர்வையாய் பேசு அப்படின்னா கோர்த்து பேசு அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து வட்டார மரபுகள். இது அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல என்ன மரபு அப்படின்னு. இது ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. இந்த பக்கம் அந்த மரபு அப்படிங்கிறதையும் இந்த பக்கம் அந்த வார்த்தைகளையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ தீமிதியல் அப்படிங்கிறத தீக்குழியை பூக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தில் உண்டு, கார்த்திக்கும் கவுண்டமணியும் இருக்க படத்தில் இது தீக்குழியை பூக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை தான் பூக்குழின்னு சொல்லுவோம். பூ இறங்கணும், பூ மிதிக்கணும்பாங்க, கடைசி தீயை மிதிக்க விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தீக்குழியை என்ன சொல்லுவாங்க, பூக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. தீ மிதிக்கிறத பூமிதியல் அப்படின்னு சொல்கிறது மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன மரபு அப்படின்னா, நீர்வளம் மிகுந்த பாங்கரில் முப்பூ விளையக்கூடிய வெள்ளாமையை பூ அப்படின்னு சொல்கிறாங்க. விளையக்கூடிய வெள்ளாமையை பூ அப்படின்னு சொல்கிறாங்க. மிளகு நீரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாத்தமுது. அப்படி யார் சொல்கிறா அப்படின்னா வைணவர்களுடைய அது மரபு. மிளகு ரசம்னு சொல்லக்கூடிய அந்த நீரை சாத்தமுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் கீற்று விகிதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு. இந்த கீற்று மாதிரி இதெல்லாம் போடுவாங்கல்ல, பந்தல் போடுற மாதிரி விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொட்டகை அப்படிங்கிறது யாருடைய மரபு, செட்டிநாட்டு மரபு. ஆசிரியரை ஐயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். கற்றுக்கக்கூடிய ஆசிரியர் ஐயர்னு சொல்கிறது வேலூர் ஆம்பூர் வட்டத்தாருடைய மரபு. அடுத்து அமிர்தத்தை உப்புச்சாறு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கம் கோயில் மரபு. அடுத்து கொச்சை சொற்களை நீக்கி எழுதல். சாயந்தரம் நேரத்தோடு வராட்டி அம்மா திட்டும். சாயங்காலம் இல்லை மாலை நேரத்தில் நேரத்தோடு வராவிட்டால் அம்மா திட்டுவார்கள் அப்படின்னு போடலாம். சித்தனாளி இந்த உட்காரு, இந்த வந்துடுறேன். சிறிது நேரம் இங்கே உட்கார், இப்போது வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது அப்படின்னா அமாவாசை சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது அப்படி சொல்லலாம். விளையாட்டிலேயே கண்ணா இருக்காதே, விளையாட்டிலேயே கண்ணாக இருக்காதே அப்படின்னு சொல்லலாம். அம்மா பொண்ணுக்கு கண்ணாலம், அவரவர் வீட்டிலே சாப்பாடு. அம்மா மகளுக்கு கண்ணாலம் திருமணம், அவரவர் வீட்டிலே அப்படிங்கிறது வீட்டிலே சாப்பாடு. கொச்சை சொற்களை நீக்கி எழுதுக. தலைக்கு சீகைக்காய் தேய்த்து குளித்தால், முழுவனா அப்படின்னா குளித்தால்
உடம்புக்கு குளிர்ச்சி. நெல்லுச்சோறு வவுத்துக்கு நோவு தராது. நெல்லுச்சோறு வவுத்துக்கு அப்படிங்கிறது வயிற்றுக்கு நோவு தராது அப்படின்னா துன்பம் தராது. பெண் திருமணத்திற்கு சீர் சினத்தி சேர்த்து வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணு அப்படிங்கிறதுக்கு என்ன போடுவோம்? பெண் அப்படின்னு போடுவோம். கல்யாணத்துக்கு அப்படின்னா திருமணத்திற்கு சீர் வரிசை அப்படின்னு சொல்லலாம். சீர் வரிசைகளை சேர்த்து வைத்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கலாம். இதில் என்ன சொல்லலாம்? விடிகாலை விடியற்காலையில் எழுந்து வெள்ளாமை அப்படிங்கிறத வேளாண்மை பார்க்க போனான் அப்படின்னு சொல்லலாம். வானம் பார்த்த பூமியில் மழை பெய்து பல ஆண்டுகள் ஆயிட்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். காத்தாடி விட்ட மாஞ்சா கவுரு கழுத்து அறுத்து பிடிச்சி அப்படின்னா காற்றில் விட்ட மாஞ்சா கயிறு கழுத்தை அறுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் அடைமலை அப்படின்னா அடைமலை அப்படின்னு எழுதணும். அறிவாமனை அப்படின்னா அறிவாள் மனை. அவரைக்காய் தவளை. சிலவு அப்படின்னா செலவு அப்படின்னு சொல்லலாம். தாவாரம் அப்படின்னா தாழ்வாரம். சுடு தண்ணீர் அப்படின்னா வெந்நீர் அப்படின்னு சொல்லலாம். எண்ணெய் அப்படின்னு எழுதலாம். ஒட்டடை அப்படின்னா ஒட்டடை அப்படின்னு சொல்லலாம். கவுரு அப்படின்னா கயிறு அப்படின்னு சொல்லலாம். பச்சை தண்ணீர் அப்படின்னா குளிர் நீர் அல்லனா நீர் அப்படின்னு சொல்லலாம். குளிர் நீர்னே சொன்னால் போதும். நஞ்சை அப்படின்னா நன்சை. புஞ்சை அப்படின்னா புன்சை. அடுத்து கோர்த்து அப்படின்னா கோத்து. சுவற்றில் அப்படின்னு சொல்லக்கூடாது, சுவரில்ங்கிறதா சரி. நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, நாள்கள். மனதில் அப்படின்னு சொல்லக்கூடாது, மனத்தில். பதட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது, பதச்சம். சிலவுன்னு சொல்லக்கூடாது, செலவு. அருகாமையில் அருகில் அப்படி. ஏன்னா அருகாமையில் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் மாதிரி ஆயிரும். தலகாணி அப்படின்னு சொல்லக்கூடாது, தலையணை. வேர்வை அப்படின்னா வியர்வை. அடுத்து ஊடு அப்படின்னா வீடு. விலை அப்படின்னா விலை. தண்ணி அப்படின்னா தண்ணீர். விளக்குன்னு சொல்லக்கூடாது, விளக்குன்னு சொல்லணும். வயிற்று வலி. பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு இருக்கிறது. பள்ளிக்கு அருகில் என் வீடு இருக்கிறது அப்படி சொல்லணும். என் வீட்டிலே யாரும் இல்லை. வீட்டில் யாருமே இல்லை அப்படி சொல்லணும். என் ஊர் ஆற்றுல தண்ணியே இல்லை. ஆற்றில் தண்ணீரே இல்லை அப்படி சொல்லணும். என் அப்பா அதிகமாக செலவு கிடையாது, செலவு செய்கிறார் அப்படி சொல்லலாம். இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு 2 இது பார்க்கலாம். அப்பாவி அப்படிங்கிற சொல் வந்து நம்மளுடைய பேச்சு வழக்கில் அப்பாவின்னே சொல்லுவோம். ஆனால் அதுக்கு சரியான சொல் என்ன அப்படின்னா அற்ப ஆவி அப்படிங்கிறது தான் அப்பாவி அப்படின்னு நம்ம மாற்றி சொல்கிறோம். அடுத்து வேர்க்குரு அப்படிங்கிறது சரியானது. அந்த சொல்லுடைய பேச்சு வழக்கு வேர்க்குரு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதில் வேறு இது எல்லாமே தவறு. வேர்க்குரு அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது, ஆனால் வேர்க்குரு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட 19 டாபிக் வந்து தமிழில் முடிஞ்சிச்சு. நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்.